ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 26 ஆடி மாதத்தோட 2வது வெள்ளி. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களை வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். சொந்த வீடு, சொந்த நிலம் அமைகிறதுக்கான ஒரு யோகம் ஏற்படும். கையில் பணம் தாண்டவம் ஆடும். அது என்ன பொருட்கள், அதை வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வருஷம் ஆடி மாதம் மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. அதில் முதல் வெள்ளி முடிஞ்சிடுச்சு. இன்னும் இருக்கக்கூடியது 4 வெள்ளிகள். அந்த 4 வெள்ளிக்கிழமைகளும் எப்பப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 16. மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமைகளில் இன்னும் நமக்கு 4 வெள்ளிக்கிழமைகள் மீதம் இருக்குது. அந்த 4 வெள்ளிக்கிழமைகளில் கடை வெள்ளி வரலட்சுமி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அதுபோக மீதி இருக்கக்கூடிய அந்த 3 வெள்ளிக்கிழமைகளாக நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த வருடம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்த போகுது. பொதுவாக ஆடி மாதத்தில் ஒரு சில வருடங்கள் தான் 5 வெள்ளிக்கிழமைகள் கிடைக்கும். பல வருடங்கள் 4 வெள்ளிக்கிழமைகள் தான் அமையும். இப்போ 5 வெள்ளிக்கிழமை இந்த வருடம் கிடச்சிருக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஒரு வெள்ளி நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு தவறுனா கூட அடுத்த ஏதாவது ஒரு வெள்ளியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ஆடி மாதம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஆடி மாதத்தில் நீங்கள் எந்த நாட்களில் வேணால் வழிபாடு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஆடி வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டாலே கட்டாயம் நீங்கள் வழிபாடு செய்யணும். அம்பாள் வழிபாடு, அம்மன் வழிபாடு செய்யணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 2வது வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு செய்யணும். காமாட்சி, விசாலாட்சி, மாரியம்மன், கருமாரியம்மன், அம்பிகை, அம்பாள், இப்படி பல சொரூபங்கள் இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் கண்டிப்பாக ஆடி வெள்ளி தினத்தில் வழிபாடு செஞ்சே ஆகணும். உங்கள் வீடு முழுக்க எல்லா இடங்கள்லையும் வேப்பிலை தோரணங்கள் கட்டி வைங்க, மாவிலை தோரணங்கள் கட்டி வைங்க. வாசலில் சின்னதாக ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், வேப்பிலை, மாவிலை எல்லாம் கலந்து வீட்டு வாசலில் வைக்கிறது மூலயமா ஆடி மாதம் முழுக்க தெருக்களில் நடமாடக்கூடிய அம்பாள் அம்மன் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இது எல்லாமே வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்காக நீங்கள் எப்பவும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் தான். இது போக நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் 26ஆம் தேதி இருக்கக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை, 2வது ஆடி வெள்ளிக்கிழமையில் என்ன ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க போகிறது. காமாட்சி, விசாலாட்சி, மாரியம்மன், கருமாரியம்மன், அம்பாள் இவங்க எல்லாரையும் நீங்கள் வணங்கினாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு வந்துட்டாலே கட்டாயம் நீங்கள் வணங்கக்கூடிய இன்னொரு தெய்வம் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமைக்கும் மகாலட்சுமிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தம் இருக்குது. நிறைய பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் அமையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பல வருடங்களாக வாடகை வீட்டிலே வசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு சொந்த நிலமாவது வாங்கி போடணும், பின்னாடி வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அவங்களோட ஆசை பல வருடங்கள் கனவாகவே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சொந்த வீடு, சொந்த நிலம்லாம் வேணாம், என் கையில் பணப்புழக்கம் இருந்தாலே போதும், 10 ரூபாய் எனக்கு காசு தேவைப்பட்டால் கூட நான் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, என் கையில் ஒரு 10 ரூபா பணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக 3 பொருட்கள் தான். மகாலட்சுமி தாயாருக்கு இந்த 3 பொருட்கள் நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சு நீங்கள் அர்ச்சனை செய்ய போகிறீங்க. எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கினாலும் பரவாயில்லை, அதுக்கு பதிலாக நம்ம சொல்லக்கூடிய வேற ஒரு பொருளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை எப்பவும் போல் உங்கள் வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ ஒன்று எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த தட்டில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வைக்கணும். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த மலர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது தாமரை மலர் தான். தாமரை மலர் மேலே தான் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பாங்க. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த தாமரை மலர்களை வாங்கிட்டு அதை நீங்கள் சின்ன சின்ன இதழ்களாக எடுத்து அதை ஒரு மாலையாக கட்டி அதை நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ நீங்கள் மாலையாக அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா சின்ன ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கீங்களே, அதில் தாமரைப்பூ இதழ்களையும் சின்னதாக ஒரு டப்பாவில் கொஞ்சம் குங்குமமும், அடுத்ததாக சொல்லக்கூடிய பொருள் முக்கியமான பொருள் சில்லறை நாணயங்கள். சில்லறை நாணயங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சில்லறை நாணயங்கள் இப்போ 1 ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 11 எண்ணிக்கையில் 1 ரூபாய் நாணயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 10 ரூபாய் நாணயங்கள் எடுக்கிறீங்கன்னா 11 எண்ணிக்கையில் 10 ரூபாய் நாணயங்கள். ஒரு காயினை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் 11 எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி நாணயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க.
இது கிடைச்சா மட்டும், ஒருவேளை எனக்கு ஒரே மாதிரி 11 காயின் கிடைக்கலனா பரவாயில்ல, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்னு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாணயங்கள் தயார் பண்ணி 11 எண்ணிக்கையில் வச்சுடுங்க. அடுத்ததாக குங்குமம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 3 பொருட்களை வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் அர்ச்சனை செய்ய போகிறீங்க. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தாமரை இதழை மகாலட்சுமி தாயார் பாதத்தில் போடுங்க. அடுத்ததாக சில்லறை நாணயங்கள் இருக்கா, அந்த சில்லறை நாணயம் ஒன்று எடுத்து மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைங்க. அடுத்ததாக குங்குமத்தை எடுத்து மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைங்க. இப்படி ஒரு முறையும் இந்த 3 பொருட்களை வச்சுக்கிட்டே வரணும். இவ்வளவு முறை அவ்வளோ முறை அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் அர்ச்சனையாக செய்யும்போது உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட நாமம் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள். ஒன்றுமே தெரியலையா, ஓ மகாலட்சுமி தாயே போற்றி, இதை மட்டும் சொன்னால் கூட போதும். 108 முறை நீங்கள் அதை சொல்லணும். 108 முறை ஒரு முறை சொல்லும் போதும் இந்த அர்ச்சனையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ ஒரு முறை நீங்கள் ஓ மகாலட்சுமி தாயே நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ ஒரு தாமரை இதழை வைக்கலாம். அடுத்த முறை சொல்லும்போது ஒரு காயினை வைக்கலாம். அடுத்த முறை ஓ மகாலட்சுமி தாயேன்னு சொல்லும்போது குங்குமத்தை எடுத்து வைக்கலாம். இப்படி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வரிசையாக தான் பண்ண கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன முறை தோணுதோ அந்த முறைப்படி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க. இப்போ உங்கள் முன்னாடி நாணயங்களும் தாமரை பூக்களும் அதுக்கப்புறமா குங்குமமும் மகாலட்சுமி தாயாரோட பாதத்துக்கு இடையே இருக்கும். இதை நீங்கள் பத்திரமா எடுத்து வைக்க போகிறீங்க. ஆடி மாதத்துக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எல்லா மாதங்களுக்கும் இந்த ஒரு குங்குமத்தையும் நாணயத்தையும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் நாணயத்தால் அர்ச்சனை பண்ணீங்கல்ல, அந்த நாணயங்கள் எல்லாத்தையும் சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு உண்டியல்லையோ போட்டு வச்சுருங்க. அப்படி உண்டியல்லையோ முடிச்சுலையோ அந்த நாணயத்தை போடும்போது மறக்காமல் வேண்டிக்கோங்க, சொந்த வீடு சொந்த நிலம் அமையணும், பொருளாதார பிரச்சனை தீரணும், கையில் காசு புழக்கம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிக்கிட்டே அந்த முடிச்சில் அந்த காசையோ இல்லை உண்டியல் அந்த காசையோ போடுங்க. அடுத்தது அந்த குங்குமம் இருக்கு இல்லையா, அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் குளிச்சுட்டு பெண்கள் இந்த குங்குமத்தை நெத்திலையும் நெற்றி வகுடுலையும் இட்டுக்கலாம். திருமணமான பெண்கள், குழந்தைகள், திருமண வரனுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், பெண்கள், இப்படி யார் வேணாலும் இந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கலாம். மகாலட்சுமியோட அம்சம் உங்கள் வீட்டுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளில போகிறீங்க, அந்த வேலை வெற்றி அடையணும், நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறவங்க இந்த குங்குமத்தை மகாலட்சுமி பாதத்தில் வச்ச இந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் போங்க. அந்த தாமரை மலர்களை மட்டும் கால் படாத இடத்துல ஆறுல ஏரியில குளத்தில் விட்டுருங்க. அந்த நாணயங்களும் குங்குமத்தை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த நாணயத்தை முடிஞ்சு உண்டியலை போட்டு வச்சுருக்கீங்கல்ல, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வேண்டின வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நடக்கும். அப்போ உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு அந்த சில்லறை நாணயங்களை உண்டியலில் போட்டுருங்க. குங்குமத்தை மட்டும் தினமும் வச்சுக்கிட்டே வாங்க. ஒருவேளை அந்த குங்குமம் உங்களுக்கு சீக்கிரம் தீர்ந்துருச்சு, அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்த இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை பயன்படுத்துங்க. அப்படி ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குங்குமம் தீர்த்துனா ஆடி மாதம் மட்டும் இல்லை, எந்த ஒரு மாதத்தில் இருக்கக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நல்ல நாளாக இருக்கான்னு பார்த்து அன்றைக்கி நீங்கள் இந்த அர்ச்சனையை செய்யலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நீங்கள் நினச்ச காரியம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.